வாராகி வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செய்வினையோ கண் திருஷ்டியோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிறர் செய்யக்கூடிய எந்த வினை பலனாக இருந்தாலும் அடித்து தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இன்னும் வாராகி வந்து ஒரு போர் படை தளபதி. எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், அவங்களுடைய வழிபாடு முறை தெரியாமலே எல்லார் வீடுகளையும் வாங்கி போய் வச்சுட்டு நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. வாராகி வந்த பிறகு தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, வாராகி வந்த பிறகு தான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கஷ்டம் வந்துச்சு, பணம் வரவு இல்லை, இதெல்லாம் வந்து உங்களுடைய மனக்கற்பனைகள் தான். வாராகி பற்றி பேசினா நம்ம வந்து பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அளப்பரிய ஒரு தெய்வம். இப்போ நிறைய பேர் வந்து அதை உணராததுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டப்படுறாங்க. நம்பிட்டீங்கன்னா ஒருத்தர் நம்பிட்டா சந்தேகன்றதை நம்ம வந்து இருக்கக்கூடாது. உடற்கட்டு திசை கட்டு மந்திரம் நம்ம சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக விபத்து வந்து ஏற்படாது. நீங்கள் இதை நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நம்மளுடைய கர்ம பலனாலேயோ இல்லை பிறர் செய்யக்கூடிய செய்வினை பலன்கள்னாலேயோ நமக்கு விபத்து ஏற்பட்டால் கூட நமக்கு ஒன்றுமே ஆகாது. எந்த மிருகங்களும் உங்களை வந்து கடிக்காது. நாய் வந்து என்னை துரத்தி கடிச்சிருச்சு, நீங்கள் காட்டு உள்ள போகிறீங்க பாம்பு கடிச்சிச்சு, இந்த மாதிரி எந்த மிருகங்களும் உங்களை வந்து கடிக்காது, உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ணாது நீங்கள் உடற்கட்டு திசை கட்டு மந்திரம் பண்ணுறீங்கன்னா. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த மயான பூஜை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. மயான பூஜைகள் ஒரு சில தெய்வங்களை உபாசனைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து தேவை. எப்பயுமே உடற்கட்டு மந்திரம் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சார்ந்து போடுறது தான் ரொம்ப வந்து நல்லது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம் ஜோதிட பயணத்தில் ஒளியூட்டும் ஒவ்வொரு தகவலும் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இது உங்கள் ஆன்மீக கிளேட்ஸ். ஆன்மீகத்துக்கு ஒரு புதிய பரிமாணம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் ஞானகுரு சிவா இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். அமாவாசை நாட்களில் வந்துட்டு மயான பூஜை அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அந்த பூஜை பண்ணுறாங்க சார்? இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த மயான பூஜை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. மயான பூஜைகள் ஒரு சில தெய்வங்களை உபாசனைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து தேவை. அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம மயான பூஜைகள் வந்து செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து எல்லா தெய்வங்களுக்குமே சைவ பூஜை அசைவ பூஜைன்னு சொல்லிட்டு ரெண்டாக இப்போ எல்லாமே பிரிச்சுக்கிட்டாங்க. எப்படி வேணாலும் வழிபடலாம், நம்ம விருப்பம் தான். நீங்கள் வந்து அசைவம் படைக்கணும் சைவம் படைக்கணும் அப்படின்னு தெய்வம் வந்து கேட்க போகிறதில்ல. மன தூய்மையோடு மந்திரம் சொன்னாவே போதும், ஒரு ஜபிக்கணும். அவங்க சொல்கிறதே வந்து இப்போ நீங்கள் காளி வந்து உபாசனையாக செய்கிறீங்க அப்படின்னா 10 லட்சம் கூட ஜபிக்கணும். சாதாரணமாலாம் ஒருலாம் இல்லை, தசமகாவில் ஒருத்தவங்க 10 லட்சம் ஜபிக்கணும். அந்த உருவை நம்ம எங்கேருந்து ஜபிக்கிறன்றதை பொறுத்து தான். இப்போ மயானன்றது ஒரு அமைதியாக இருக்கும், மயான அமைஞ்சின்னுவாங்க, அங்கே யாருடைய தொந்தரவும் இருக்காது. ஒரு சில உக்ர தெய்வ வழிபாடுகளை வந்து வீடுகளில் செய்யக்கூடியது. இப்போ ஒரு தனி அறையில் தான் நம்ம வந்து பூஜைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாகவே சித்தர்களுடைய எந்த பூசா விதியாக இருந்தாலும் தனி அறை எடுத்துக்க சொல்லுவாங்க, இல்லை தனிமையான ஒரு இடத்த எடுத்துக்க சொல்லுவாங்க. பூஜை பண்ணுறதுக்கு தனிமையான இடம் இருந்தால் நல்லது அப்படின்றது வந்து சொல்லிடுவாங்க. அப்போ என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு சுடலை மாடன் எடுத்து பூஜை பண்ணுறீங்க, இல்லை கருப்பணசாமி வந்து பூஜை பண்ணுறீங்க, பைரவர் பூஜை பண்ணுறீங்க, பைரவர்லேயே வந்து அகோர பைரவர்லாம் இருக்கார், அவர்லாம் நம்ம பூஜை பண்ணுறோம், இல்லை ருத்ர பைரவர் நம்ம வந்து பூஜை பண்ணுறோம், இல்லை நம்ம வந்து மயான காளியே பூஜை பண்ணுறோம், தசமகாவில் இருக்கக்கூடிய தூமாவதி பூஜை பண்ணுறோம், இல்லை வந்து அதே மாதிரி கூஷ்மண்டா தேவி வந்து பூஜை பண்ணுறோம். இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் உக்ரமான தெய்வங்கள். இப்போ இவங்களை வந்து நம்ம தனிப்பட்ட நம்ம வீடுகளில் நம்ம செய்யும் போது என்னென்னா அவங்களுடைய ஆற்றல் வந்து நம்ம பூஜை பண்ணுறோம், அதனால் நம்ம உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சேஃப்டிக்கு என்ன பண்ணுவீங்க, உடற்கட்டு மந்திரம் நீங்கள் வந்து போட்டுக்குவீங்க. நான் எப்பயுமே உடற்கட்டு மந்திரம் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சார்ந்து போடுறது தான் ரொம்ப வந்து நல்லது. இப்போ அப்படி இல்லாமல் நம்ம ஒரு உடற்கட்டு மந்திரம் வந்து நமக்குன்னு மட்டும் போட்டுட்டு நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆற்றல் வந்து பிறரை வந்து தாக்கிடும். அவங்க வந்து நல்ல தெய்வங்களாகவே இருந்தாலும் பிறருக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால தான் என்ன தான் மயான பூஜைகள் வந்து செலக்ட் பண்ணது, ஆறுகள் ஓரங்களில் போயிட்டு பூஜை பண்ண சொன்னது, ஏரிகளில் போயிட்டு பூஜை பண்ண சொன்னது, நீர்நிலைகளில் போயிட்டு பண்ண சொன்னது, மலைகள் சார்ந்த மாதிரி பூஜை பண்ண சொன்னது, தனியாக இருக்கக்கூடிய ஒத்த பண்ண மாதிரி தடியில் போய் பூஜை பண்ண சொன்னது. இந்த மாதிரி நிறைய பூசா விதிகள் வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கு தனித்தனியாக வந்து இருக்கும். ஆனால் பொதுவாக நம்ம வந்து ஒரு தனி அறையில் நம்ம வீடு சாராமல் இருந்து நம்ம பூஜை செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் மயான பூஜை செய்யணுன்ற அவசியம் வந்து இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுடுகாட்டில் உட்காந்து பூஜை பண்ண முடியல, தடையாக இருக்குது. ஒரு சில இடங்களில் தான் ஒத்துக்குவாங்க, ஒரு சில இடங்களில் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அங்கேருந்து கொஞ்சம் சாம்பல் அள்ளி எடுத்துகிட்டு வந்து அவங்க பூஜை ரூம்லேயே வச்சு பூஜை பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு, அதெல்லாம் பலன் இருக்காது. ஃபஸ்ட்டு
அது என்னன்னா காரணம் என்னன்னா உக்ரதெய்வ வழிபாடுகள் அங்கேருந்து செய்கிறோம்னா சீக்கிரமாக சித்தி ஆகிடும் அப்படின்றது தான். சீக்கிரம் சித்தி ஆகிறதுக்கு ஒரே வழி மன தூய்மை தான். நீங்கள் மனசார சதா காலமும் ஒரு 48 நாட்கள் நீங்கள் ஒரு மண்டலம் பூஜை பண்ண போகிறீங்க, இல்லை நான் ஒரு 2 மண்டலம் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னா சதா காலமும் பிறர் நினைவு இல்லாமல் ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் டிவி பார்க்காம பிறரோடு அதிக அளவு வந்து பேச்சுவார்த்தை வச்சுக்காம நிறைய மக்களை நம்ம வந்து பார்க்காம நம்ம வந்து பூஜை செய்யணும். இப்போ யாருக்கு காளியை நம்ம உருஜபிக்க போகிறோம், காளி சார்ந்த மாதிரி விஷயங்களையே நம்ம பேசுறது, காளிக்கு மட்டுமே நம்ம வந்து பூஜைகள் செய்யறது, இதை மட்டுமே பண்ணிட்டு இருந்தாவே போதும். சுடுகாட்டு பூஜைகள் தான் நம்ம செய்யணுன்ற அவசியம் வந்து இல்லை. ஒரு சில தெய்வங்களுக்காக மட்டும் வந்து நம்ம வந்து செய்யலாம். ஓகே சார். சித்தர்கள் கூட இந்த மயான பூஜையெல்லாம் செய்கிறாங்க, செஞ்சிருக்காங்க. சித்தர்கள் வந்து அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு 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 தெய்வங்களை தன்வசப்படுத்துறதுக்கு அந்த சூழ்நிலைக்காக மட்டும்தான் செஞ்சுருக்கிறாங்க. எல்லா பூஜைகளும் மயான பூஜைகளை வந்து செய்யணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை. இப்போ அகோரிகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதுதான் அதுதான் சொல்கிற மாதிரியான பூசா விதிகள்லாம் சித்தர்கள் வந்து பின்பற்றுறது இல்லை. இப்போ நிறைய நமக்கு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் சித்தர்கள்னு சொல்கிற பேரில் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் வந்து சித்தர்கள் பண்ணது வந்து இல்லை. ஏன்னா அது எல்லாமே வந்து சித்தருடைய பெயரை வச்சுட்டு இவங்க செய்கிறது தான். நிகழ்கால சித்தர்கள் செய்கிறது 11 சித்தர்களோ இல்லை நவநாத சித்தர்களோ நவகோடி சித்தர்களோ இதெல்லாம் வந்து செய்யலை. ஓகே சார். இப்போ சொல்லும்போது உடற்கட்டு மந்திரம்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அது என்ன மந்திரம்? உடற்கட்டு மந்திரம் பேசிக்காக நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும், அதாவது வங்கு சிங்கு எங்குன்னு உடற்கட்டு வந்து போடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறன்றது நமக்கு வந்து சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து நம்ம சிவபுராணம் எடுத்தோம் அப்படின்னா கூட கடைசியாக வந்து பொருள் உணர்ந்து சொன்னாதான் பலன் கிடைக்குன்னு சொல்லிட்டு முடிப்பார். அந்த மாதிரி நம்ம எந்த பூஜை செய்கிறோம் அப்படின்னாலும் அந்த பூஜையோடைய பொருள் வந்து நமக்கு தெரியணும். உடற்கட்டு மந்திரம் வந்து மேற்கே விநாயகர் காவல், மேற்கு மூலை சுப்பிரமணியர் காவல், வடக்கே வைரவன் காவல், வடக்கு மூலை வையாளி காவல், கிழக்கே பிடாரி காவல், கிழக்கு மூலை துர்கி காவல், தெற்கே வீரபத்திரன் காவல், தெற்கு மூலை வீர சாமுண்டி காவல், என்னையும் காத்தருள், என் உடலையும் காத்தருள், என்னை சார்ந்தவர்களையும் காத்தருள், எம்மோடு இருப்பவர்களையும் காத்தருள், என் குடும்பத்தாரையும் காத்தருள், அகோர வீரபத்திரன் மேலானை, ஏவல் வஞ்சனை பில்லி சூன்யம் பேய் பிசாசு அனைத்தையும் கட்டு கட்டு முட்டு முட்டு மோது மோது முடப்ப குரு வாழ்க, என் ஆசாரி வாழ்க, எவ்வேளை மறந்தாலும் குருவேளை மறவேன், குருவும் குலையும் கொண்டேன், சிரசில் அகோர வீரபத்திரன் கட்டு, உத்திர மாடன் கட்டு, பிறன் கட்டு, வங்கட்டு, வைரவன் கட்டாய் நிற்க சுவாக. இது வந்து ஒரு உடற்கட்டு. இதை சொல்லும்போது அஷ்டத்துக்கு நம்ம வந்து காவலாக நம்ம வந்து நிறுத்திக்கிறோம். மேற்கே விநாயகர்னா மேற்கு மூலையில் மேற்கு பக்கமாக விநாயகர் நிற்கிறாரு, மேற்கு மூலையில் சுப்பிரமணியன் நிற்கிறாரு, வடக்கே வைரவன் நிற்கிறாரு, வடக்கு மூலை வையாளி நிற்கிறாங்க. இப்போ நம்மளை சுற்றி வந்து திக்கு பந்தனம் நம்ம வந்து போட்டோம். ஃபஸ்ட்டே நம்ம நினைவுனால ஒரு 8 தெய்வங்களை நம்மளை சுற்றி நம்ம வந்து பண்ணிக்கிட்டோம். அப்புறம் உங்களையும் நீங்கள் காத்தர சொல்கிறீங்க, உங்களை சார்ந்தவர்களையும் காத்தர சொல்கிறீங்க, உம்மோடு இருப்பவர்களையும் காத்த சொல்கிறீங்க. இவ்விடத்தையும் இப்போ வாகனத்தில் பயணம் செய்கிறாங்கன்னா என்ன சொல்லுவோம்னா, நான் பயணம் செய்யும் வாகனத்தையும் காத்தருள் நம்ம சொல்லிக்கலாம். அந்த இடம் வந்து ஒரு டேஷ் போட்டுருவாங்க. அந்த இடத்துல நீங்கள் எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வேறு யாரோ நமக்கு பிரச்சனைக்காக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அவங்க பேர் சொல்லி அந்த இடத்துல அவங்கள காத்தருள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது போட்டுட்டு மீதி எல்லா தெய்வங்களையும் நம்ம வந்து கூப்பிட்டுக்கிறோம். இந்த உடற்கட்டு திசைக்கட்டு மந்திரமே எப்படி இருக்குன்னா, இப்போ நூலில் ஒரு 1950க்கு அப்புறம் வந்த நீங்கள் எந்த மாந்திரிக புக் எடுத்தாலும் இப்போ நான் சொன்ன மந்திரம் இருக்கும். எப்படி இருக்குன்னா பாதி மந்திரம் இருக்கும். ஒன்று மேலே இருக்கிறது மட்டும் இருக்கும், இல்லைன்னா கீழே இருக்கிற அந்த சாப்டர் மட்டும் இருக்கும். ஏன்னா இப்படி தான் மறைச்சு சித்தர்களுடைய முறைகள் எல்லாம் அழிச்சிட்டாங்களே கண்டி. அப்போ என்ன ஆகும், இப்போ நம்ம இது பாதி மந்திரம் மட்டும் உருஜபிக்கும் போது கண்டிப்பாக வந்து வேலை செய்யாது, அப்போ பலன் இருக்காது. இப்போ நீங்கள் இதை முழுசாக சொல்லும்போது இந்த உடற்கட்டு திசைக்கட்டு மந்திரம் நம்ம சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக விபத்து வந்து ஏற்படாது. நீங்கள் இதை பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய கர்ம பலனாலேயோ இல்லை பிறர் செய்யக்கூடிய செய்வினை பலன்கள்னாலேயோ நமக்கு விபத்து ஏற்பட்டால் கூட நமக்கு ஒன்றுமே ஆகாது. அது நான் நிறைய முறை பார்த்துட்டேன். ஒரு முறை 2 முறை நிறைய பேருக்கு பார்த்துட்டேன், நிறைய முறை பார்த்துட்டேன். உடற்கட்டு மந்திரம் எந்த மிருகங்களும் உங்களை வந்து கடிக்காது. நாய் வந்து என்னை துரத்தி கடிச்சிருச்சு, நீங்கள் காட்டு உள்ள போகிறீங்க பாம்பு கடிச்சிச்சு, இந்த மாதிரி எந்த மிருகங்களும் உங்களை வந்து கடிக்காது, உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ணாது. நீங்கள் உடற்கட்டு திசைக்கட்டு மந்திரம் பண்ணுறீங்கன்னா இந்த உடற்கட்டு மந்திரம் சொல்லிட்டு நீங்கள் தவம் பண்ணுறீங்கன்னா கூட உங்களை யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்ப்பாங்க, நம்ம இருக்கிறதாவே அவங்க கண்டுக்க மாட்டாங்க, நம்மளை அப்படியே சும்மா பார்த்துட்டு போவாங்க. இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன இந்த தடைகள் கூட நமக்கு வந்து வராது உடற்கட்டு திசைக்கட்டு பண்ணுறோன்னா. அப்போ பிறர் செய்யக்கூடிய எந்த வினை பலனும் டெய்லி 9 முறை இதை பிரயோகம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யாராவது தொடர்ச்சியாக செஞ்சு கிடக்கட்டும், யாராவது எனக்கு செய்யணும் வச்சுட்டே இருக்கிறான், நான் வளரவே கூடாதுன்னு ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்னு யார் வேணாலும் செய்யட்டும், உடற்கட்டு மந்திரம் மட்டுமே சேஃப்டியாக இருக்கும். அஷ்டகர்மம் வந்து நம்மளால நடக்காது. நம்ம நீங்கள் இந்த உரு போடுறீங்கன்னா யாராவது நம்ம செய்யக்கூடிய அஷ்டகர்ம பிரயோகம் வந்து நம்ம உண்மையாகவே வந்து நடக்காது. அந்த அளவுக்கு அற்புதமாக வந்து வேலை செய்யும். ஒரு உடற்கட்டு தானே இல்லை,
இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஹனுமனை வச்சு சொல்லியிருக்காங்க, பைரவி வச்சு சொல்லியிருக்காங்க, வாராகி வச்சு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் உடற்கட்டு மந்திரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. வராகி அம்மன் பற்றி சொல்லுங்கள் சார். வராகி அம்மனுக்கு என்ன மாதிரியான மந்திரம் சொல்லலாம், எதுக்கெல்லாம் வராகி அம்மன் வழிபாடு எடுக்கலாம்? வாராகி வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், வாராகி வந்து ஒரு போர்ப்படை தளபதி. எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், அவங்களுடைய வழிபாடு முறை தெரியாமலே எல்லார் வீடுகள்லேயும் வாங்கி போய் வச்சுட்டு நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களும் வந்து கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து அருளாற்றல் வந்து கொடுப்பாங்க. ரொம்ப அதி ஆற்றலுடைய ஒரு தெய்வம். இப்போ நம்ம எப்படி தசமகாவில் எல்லாருக்கும் காளி முதல்ல இருந்ததுனால எல்லாருக்கும் தெரியும், அவங்கள எப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. சப்தகன்னியில் வாராகிலாம் வழிபடாத தெய்வம் இப்போ தான் வந்து வழிபடுறாங்க. ஏன்னா ராஜராஜ சோழன் தான் வெளிப்படுத்துறாரு, நிறைய நமக்கு தெரியணும் அப்படின்னா அவர் வழிபட்டுட்டு போறாரு. அதுவும் வந்து அவர் வழிபடுறதுனால பிறர் யாரும் வந்து வழிபடக்கூடாது, யாருமே வந்து வழிபட்டு இருக்க மாட்டாங்க, அவர் மட்டும்தான் வழிபட்டிருப்பாரு. அதனால இப்போ நமக்கு பழம்பெரும் கோவில்களில் சப்த கன்னிகளில் ஒத்தரா மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாருமே அவங்க எடுத்து வச்சுட்டோம். நீங்கள் உண்மையாகவே மன நிறைவோடு எந்த தெய்வத்தாண்ட எதை கேட்டாலும் கொடுப்பாங்க. வாராகி வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செய்வினையோ கண் திருஷ்டியோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிறர் செய்யக்கூடிய எந்த வினை பலனாக இருந்தாலும் அடித்து தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்கள வழிபாடு பண்ணாவே போதும். நீங்கள் இதுக்காக எனக்கு இது மாதிரி பண்ணுறானே அதுக்கு ஒரு பூஜை பண்ணணும், நான் கழுப்பு எடுக்கணும், கண்ம சாந்தி செய்யணும், இல்லை என்னுடைய கர்மாலாம் கழியணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு கணபதி பூஜை, ஒரு வாராகி உபாசன பூஜை. நீங்கள் வாராகியோடைய உடற்கட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். உடற்கட்டு எப்படி இருக்கும்னா அவங்க வந்து அந்த அதாவது பெரிய உடற்கட்டு ஓம் பைரவி, உத்தண்ட பகவதி, சிம்மவாகினி, சேமலாதேவி, அங்கிங்கு அருணரன் ஆடும் அம்பிகா பரமேஸ்வரி, ஆதி பகவதி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, இமய பார்வதி, ஈசன் இடபாகினி, ஓடிவா ஓடிவா, நாட்டை கட்டு, வீட்டை கட்டு, வீதியை கட்டு, பிற பில்லி சூன்யங்களை பிழையற கட்டு கட்டு, எதிரியின் மந்திரம் எல்லாவற்றையும் ஓடி அடிக்கும் ஏர்நாடு கிராமம், கங்காளன் தேவி, அங்காள ரூபி, திரிபுர சுந்தரி, வீரமாதேவி, கூடவே வாவா, இங்குள்ள தேவதா, கிராம தேவதா, ஊர்காக்கம் காளி, வாராகி விடத்தில் பிரசனமாகி இங்குள்ள அனைவருக்கும் அருள்புரியவே சிவஸ்வாக போட்டுட்டீங்கன்னா உங்கள் ஊருக்கே சேர்த்து போட்ட மாதிரி இந்த வாராகி மந்திரத்தையே அஷ்ட கர்மங்களுக்கும் பயன்படுத்தியிருப்பாரு. இப்போ இதில் வந்து முதல்ல கட்டு மந்திரத்தை யூஸ் பண்ணிட்டாரு. அடுத்தது இதுலேயே என்ன பண்ணுவார், சகல தோஷ, சகல பாவ, சகல ரோக, சகல சாப, சகல சங்கட, சகல ஏவல், பில்லி சூன்யம், பேய் பிசாசு, கண்ணூறு நாவூறு, அறவே அற்று போகும் நசி நசி, மசி மசி, படுபடு, மகா வாராகி வசிய சுவாகன் முடிப்பார். இதில் என்ன பண்ணுறாருன்னா உச்சாடான மந்திரத்தை இதில் வந்து முடிச்சிருவாங்க. இதே மந்திரத்தில் வசிய மந்திரம், இதுலேயே வந்து ஆகர்ஷண மந்திரம், இதுலேயே வந்து மோகன மந்திரம், இதுலேயே வித்வேஷனம் பிரிக்கிறதுக்கான மந்திரம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த ஒரே மந்திரத்தில் கொடுத்துருப்பார். ஒரு பாதியிலேருந்து எடுத்துக்குவார். முதல்ல அவங்க வர்ணிச்சிடுறாரு அந்த அம்மாவை, நீ இப்படிலாம் இருக்குன்னு வர்ணிச்சுட்டு அதுலேருந்து எடுத்துக்குவார் ஃபுல்லாக. 8 அஷ்டகர்மத்துக்கு இது ஒன்றுத்தையும் வந்து பிரயோகம் பண்ணுவாங்க. இது இல்லாமல் அதாவது நீங்கள் வாராகி பற்றி பேசினா நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அளப்பரிய ஒரு தெய்வம். இப்போ நிறைய பேர் வந்து அதை உணராததுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டப்படுறாங்க. நம்பிட்டீங்கன்னா ஒருத்தர் நம்பிட்டா சந்தேகன்றதை நம்ம வந்து இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு அதி அற்புத ஆற்றலுடைய ஒரு தெய்வம், அதாவது போர் புரியக்கூடிய தெய்வம். இப்போ அந்த அம்மாவோட வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அப்படியே கேட்கணும். நமக்கு எனக்கு வந்து இது நீ பண்ணி கொடு, நடத்தி கொடு, எப்படிலாம் கேட்கக்கூடாது. எனக்கு இது நடக்கணும், ஒரு கட்டளையாக நம்ம வந்து வைக்கணும். எனக்கு இது வந்து செஞ்சு கொடுத்துரு, இதை வந்து பண்ணி கொடுத்துரு, அப்படிதான் நம்ம வந்து கேட்கணும். நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்கணும். கேட்டால் நம்ம கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து அவங்களாண்ட போயிட்டு நான் இந்த பூஜை பண்ணுறேன், நான் வந்து படையல் ஒழுங்காக வைக்கல, அவங்களுக்கு நான் அபிஷேகம் பண்ணல, பூஜை பண்ணல, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மன தூய்மையோடு நமக்கு வந்து நம்மளுடைய எல்லா தவறுகளையும் அவங்களாண்ட சொல்லி சரணாகதி அடைஞ்சிட்டு எனக்கு இதை நீ பண்ணி கொடுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணி தருவாங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்த தெய்வம். நீங்கள் வந்து தியான மந்திரம் மூல மந்திரமாக நம்ம வாராகி எடுத்து பொதுவாக நம்ம செய்யணும் அப்படின்னா ஓம் ஹரிவோம் ஐயும் கிளியும் சவ்வும் வாராகி குண்டலினி புற வாசினி சண்டமுண்ட விநாசினி சகல சௌபாக்கிய மனோன்மணி வாராகி வாவா அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அஷ்ட தரித்திர நாசினி சகல சத்ரு சம்காரினி வாராகி வசிய சிவஸ்வாக. இது வந்து முதல்ல சொல்லிட்டு நீங்கள் 11 முறையோ 21 முறையோ நீங்கள் முதல்ல சொல்லிட்டு ஓம் ஐம் க்ளீம் சம் வாராகி வசிய சுவாக 108 முறை கண்டிப்பாக டெய்லி ஜபிக்கணும். அதாவது உரு எவ்வளோ ஜபிக்கிறோமோ 7 லட்சம் உரு ஜபிக்க சொல்கிறாங்க சப்த மாதரவங்க. அதனால 7 லட்சம் போடணும் ஒவ்வொரு. இப்போ நீங்கள் அதில் இருக்கக்கூடிய நீங்கள் சப்த கன்னிகளில் யாருக்கு உரு ஜபிச்சாலும் 7 லட்சம் போடணும். தசமகாவில் ஸ்ரீவித்யா பிரகாரம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா தசமகாவில் நீங்கள் காளியோ தாராவோ பைரவியோ தூமாவதியோ சின்னமாஸ்தா யார் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து 10 லட்சம் உரு நம்ம வந்து போடணும். இப்போ நம்ம ஏகாட்சரியாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஏகாட்சரியா பாலாம்பிகை அவங்களுக்கு 1 லட்சம் போட்டால் போதும்.
இந்த மாதிரி நம்ம யாருக்காக நம்ம பூஜை பண்றோமோ அவ்வளவு உருக்கள் வந்து போடணும். அப்ப நீங்க வாராய்க்காக நீங்க உரு ஜபிக்கிறீங்க அப்படின்னா வாராகி வந்து நீங்க வந்து 7 லட்சம் உரு வந்து ஜபிக்கணும். 7 லட்சம் போட்டால் தான் சித்தி. நீங்க போடும்போதே உங்களுக்கு எல்லாம் நடக்கும். நீங்க நான் கேட்டேன், எனக்கு இது நடந்துச்சு, எனக்கு ஒரு பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருந்தது, பிஸ்னஸ் நடக்கணும்னு சொல்லிட்டு கேட்டேன், அது நடந்துச்சு, அதெல்லாம் சொல்றீங்கன்னா நீங்க இடையிலேயே உங்களுக்கு அந்த அருளாற்றலை நீங்க வாங்கிட்டே இருக்கீங்க. ஆனா 7 லட்சம் உரு ஜெபிச்ச பிறகு நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னா, நீங்க உங்க சொந்த பொண்ணுகிட்டயோ நீங்க உங்க சொந்த குழந்தை கிட்ட நீங்க கேட்குற மாதிரி உங்களுக்கு வந்து நடக்கும். ஃபுல்லா எதை கேட்டாலும் நடக்கும். நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க எதை கேட்டாலும் எப்படின்னா வேற யாராண்டே நம்ம ஹெல்ப் கேட்குற கதை தான். அந்த மாதிரி தான் நமக்கு வந்து நடக்கும். இந்த மாதிரி வந்து இருக்கும் வாராகிலாம். ஓகே சார். வராகி அம்மன் வழிபாட்டில் வந்துட்டு குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே பிரச்சனை வரும், வீட்டில் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா ஒரு அந்யோன்யம் இருக்காதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது எந்த தெய்வங்களுக்குமே அந்த மாதிரி ஒரு தன்மையே இல்லை. நம்ம மனசு தான் காரணம் ஃபர்ஸ்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி அதாவது குடும்பத்தில் பிரச்சனைன்னா இப்போ கோவில் வச்சிருக்கிறவங்க அவங்க வீட்டில் வந்து பிரச்சனை ஆகணும்ல. அவர் டெய்லி போயிட்டு அந்த அம்மாவை பார்க்குறாரு, டெய்லி அபிஷேகம் பண்ணுறாரு, டெய்லி அலங்காரம் பண்ணுறாரு, பூஜை பண்ணுறாரு, அவங்களுக்கு இதெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் சும்மா. அதாவது வாராகி வந்த பிறகு தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, வாராகி வந்த பிறகு தான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கஷ்டம் வந்துச்சு, பணம் வரவு இல்லை, இதெல்லாம் வந்து உங்களுடைய மனக்கற்பனைகள் தான். நீங்கள் ஒழுங்காக உங்களுடைய தொழிலை ஒழுங்காக செய்யாமலோ பூசா விதி ஒழுங்காக செய்யாமலோ ஏற்பட்ட பலன் தான். அவங்க வந்து நமக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்படுதுன்னா நம்ம கர்மாவை தொடைக்கிறாங்கன்னு அர்த்தம். கொஞ்ச நாள் அந்த கஷ்டங்களை அனுபவிச்சுட்டும் நீங்கள் அவங்கள வணங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நமக்கு கஷ்டமே இருக்காது. சுத்தமாக செல்வ செழிப்போடு எதிரிகள் இன்றி நோயின்றி நம்மளை வாழ்க்கையில் மேலே 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 உயர்த்திட்டே வந்து போவாங்க. வழிபாடு நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம நிகழ்காலங்களில் வந்து நிறைய இடங்களில் வாராகி கோவில் வந்து வந்துச்சு. நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு வழிபாடு பண்ணலாம், கோவிலில் தான் பண்ணணும் அப்படின்றதே இல்லை. பஞ்சமி வழிபாடு அவங்களுக்கு சிறந்த வழிபாடு. அது வளர்பிறை பஞ்சமியோ இல்லை தேய்பிறை பஞ்சமியோ உங்களால் முடியுது அப்படின்னா மாசத்துல ஒரு நாள் ஒதுக்குங்க. ஒதுக்கிட்டு அவங்களுக்கு 5 அபிஷேகம் செய்யுங்க, பஞ்ச அபிஷேகம் செய்யுங்க, இல்லைன்னா 8 அபிஷேகம் அஷ்டாபிஷேகம் செய்யுங்க, இல்லை தசாபிஷேகம் செய்யுங்க. உங்களால் என்ன முடியுதோ அந்த அபிஷேகம் நீங்கள் அவங்களுக்கு பண்ணிவிட்டு மன நிறைவோடு அவங்களுக்காக ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கிட்டு நீங்கள் இந்த நான் இப்போ சொன்ன அந்த வெறும் மூல மந்திரத்தை மட்டும் உறிஞ்சபிச்சுட்டே இருங்க. நல்லது கண்டிப்பாக வந்து நடக்கும். நடக்காமல் போகவே போகாது. ஏன்னா நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்ல. அஷ்டகர்மத்தில் எனக்கு இது வேணும், எனக்கு கணவன் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காரு, அது வந்து எனக்கு வந்து அவர் என் மேலே வந்து அன்பாக இருக்கணும், கேட்க தேவையில்ல, அவங்க நடத்தி தருவாங்க. எனக்கு வந்து எதிரிகளுடைய தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு, என் பிஸ்னஸ் வந்து குரோத்தே ஆகலை, நடத்தி தருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் எதுவுமே நீங்கள் கேட்க தேவையில்ல, கேட்காமலே நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம உறிஞ்சிப்பிக்கணும். அவங்களுக்கு பண்ண வேண்டிய ஒரே வேலை, நீங்கள் படையல் வச்சிங்க, அலங்காரம் பண்ணீங்க, ஆரத்தி பண்ணீங்க, நான் அவங்களுக்கு அபிஷேகமாக பண்ணிங்க இருந்தேன், நான் செலவாக பண்ணிங்க இருந்தேன், பூஜையாக வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே இருந்தேன், பூக்களாக வாங்கிட்டு வந்து நான் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருந்தேன். எதுவும் வேணாம், உரு ஜபிங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் உரு போடுங்க. எவ்வளவு உரு போடுறீங்களோ அதுதான் நமக்கு வந்து பலன் வந்து கொடுக்கும். எவ்வளவு வேணாலும் நம்ம உரு ஜபிச்சுட்டே இருக்கணும். உருப்போட 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 நமக்கு பலன் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய கோவில் இருக்குது, கோவில்களுக்கு போங்க. எந்த கோவில்களுக்கு போனாலும் போங்க. வாராகி வந்து இந்த ஸ்தலம் அந்த ஸ்தலம்னு சொல்லிட்டு இல்லாமல் எந்த கோவில்களுக்கு போனாலும் போங்க. ஓகே சார். இப்போ கணவன் மனைவி தாண்டி பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே வந்துட்டு ஒரு அன்பு இல்லாமல் போகிறது நிறைய குடும்பங்களில் பார்க்க முடியுது. என்ன இப்படி ஒரு அன்பு இல்லாமல் இருக்காங்கன்ற மாதிரி. ஸோ இதுக்கு மாந்திரிகம் காரணமாக இருக்குமா இல்லை ஜோதிட ரீதியான காரணங்கள் இருக்குமா? ஃபர்ஸ்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஜாதகம் வந்து முதல் காரணம். முதல்ல நீங்கள் நமக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் முதல்ல ஒரு ஜாதகம் வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக அதை வந்து பார்த்துக்கணும். ஏதாவது கிரகங்கள் வந்து நமக்கு தோஷத்தில் இருக்கா, இல்லை அந்த கிரகங்கள் வந்து அவங்களுக்கு ஆகாதவர்களோடு சேர்ந்ததுனால நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றத முதல்ல நம்ம வந்து பார்க்கணும். அது ஒன்று. அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இது எல்லாம் பார்த்து நான் பரிகாரங்களை வந்து செஞ்சுட்டேன், இருந்தாலும் நான் பாதிப்பு உள்ளாக்கினே இருக்கேன். என் வீட்டுக்கு போனால் என் பசங்களை பார்த்தா வெறுப்பாக இருக்குது, எனக்கு வந்து அவங்களுக்கு எதாவது செய்யணும் போல தான் இருக்குது, ஆனால் செய்ய முடியல. என் பையன் என் பேச்சு வந்து கேட்கவே மாட்டான், அப்பா நினைக்கிறாரு இல்லை அம்மா நினைக்கிறாங்க. என் பொண்ணு வந்து என்னுடைய பேச்சு வந்து கேட்க மாட்டுது. அவங்க வெளியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, என்கிட்ட தான் வந்து ஒரு பரஸ்பர அன்போடவே வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க. இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ செய்வினை பிரச்சனைனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இங்கே ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச யாராவது குருமார்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களால போயிட்டு அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே பூஜை கண்ம சாந்தி தான். நீங்கள் எதுக்கு வேணாலும் கண்ம சாந்தி வந்து செஞ்சுக்கலாம். கண்ம சாந்தி பூஜைகளை வந்து செய்யுங்க. இல்லைன்னா கழுப்புன்னு சொல்லிட்டு ஒரு பூஜை இருக்குது, அது கழுப்பு எடுங்க. இப்போ சித்தர்களுடைய பூஜையில் எதுவாக இருந்தாலும் ஒரு தீராத பிரச்சனையாக இருக்குது, ஒரு தீர்வு இல்லாத ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை வந்து துன்புறுத்திட்டே இருக்குது, ஒரு புரிதலே இல்லை, எனக்கு வந்து இது புரியவே மாட்டுது, நான் வந்து கோவில் பூஜைலாம் பண்ணுறேன், ஒரு சுதர்சன ஹோமம் பண்ண சொன்னாங்க பண்ணேன், ஒரு சண்டி ஹோமம் பண்ண சொன்னாங்க பண்ணேன், ருத்ரோமம் பண்ண சொன்னாங்க, எதெல்லாம் பெரிய பெரிய பூஜைலாம் சொல்கிறாங்களோ அது எல்லாமே நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா நீ சிம்பிளாக பண்ணக்கூடிய இந்த கண்ம சாந்தி பூஜையும் இந்த கழுப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பூஜை நீங்கள் செய்யலைன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை பண்ணிவிடுங்க.
அதாவது என்னன்னா இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுவோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வாஸ்து சாந்தின்னு சொல்லிட்டு வாசல்ல வச்சு ஒரு பூஜை பண்ணுவாங்க, ஆமா. இல்லை ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவோம், வாஸ்து சாந்தின்னு ஒரு பூஜை வந்து பண்ணுவாங்க. என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய அஷ்டதிக்கு பாலர்கள் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது நம்ம அவங்க நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மனையில ஏதோ ஒரு தவறுதலா நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், அப்ப அவங்கள சாந்தி பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் முதல்ல நமக்கு ஏற்படக்கூடிய எந்த வினை பலனா இருந்தாலும், அது நோயா இருந்தாலும் இல்லை பேயா இருந்தாலும் இல்லை செய்வினையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கண்ம சாந்தி செய்யறது ரொம்ப நல்லது. இப்போ கண்மசாந்தி பூஜை நம்ம பண்றோம் அப்படின்னாவே ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க பிஸ்னஸ்க்காக எதை வேணாலும் நீங்க வந்து செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு வாராகி கோவில் வந்து இப்போ நம்ம ராஜராஜ சோழன் கட்டின அந்த கோவில் வந்து நம்ம பழமையான கோவில். அதே மாதிரி ஒரு பழமையான வழிபாடு முறை அப்படின்னா செங்கல்பட்டு உள்ள வந்து உழலூர்னு ஒரு ஊர், அதை கன்னி கோவில் சொல்லுவாங்க, மணப்பாக்கம் கன்னி கோவில், அது பக்கத்தில் உழலூர்னு ஒரு ஊர். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சும்மா ஒரு கல் வச்சு தான் வழிபாடு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. தலைமுறை ஒரு 800 1000 ஆண்டுகள் வந்து தலைமுறையாக அவங்க பண்ணிகிட்டே இருந்து அவங்க வந்து கோவிலாக கட்டணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச உடனே அவங்களுடைய கர்மா என்ன ஆகுது, அவங்களுடைய பங்காளிகள் இறந்து போகிறாங்க, கோவில் கட்டணும்னு வரவங்க இறந்து போகிறாங்க. ஏன்னா வழிபாடு முறையே தெரியாமல் அவங்க செய்யும் போது என்ன வராங்கன்னா அந்த பாதிப்பு வந்து அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. வழிபாடு முறைகள் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்த பிறகு இப்போ கோவில் அமைச்சிட்டாங்க, அவங்க சூப்பராக வந்து இருக்குது. சும்மா போயிட்டு அந்த இடத்துக்கு போனாவே இந்த மாதிரி யாராவது செய்யக்கூடிய இந்த வினை பலனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய பரஸ்பர அன்பே இல்லை குடும்பத்தில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் வாராகி வந்து அள்ளி கொடுக்குறாங்க, போயிட்டு அனுபவிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இடம் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம், இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து இருக்குது. நம்ம போயிட்டு ஒன்றும் பண்ண தேவையில்ல, சும்மா அவங்களாண்ட போய் உட்காந்துட்டு அந்த கண்ம சாந்தி மந்திரம் ஒன்றும் இல்லை, சகல தோஷ சகல பாவ சகல ரோக சகல சாப சகல சங்கட சகல ஏவல் பில்லி சூன்யம் பேய் பிசாசு கண்ணூறு நாவூறு அறவே அற்று போக ஓம் நசி நசி மசி மசி ஸ்வாக. எங்கே வேணாலும் போய் சொல்லுங்கள். நீங்கள் வாராகி கோவில் தான் இல்லை, உங்கள் குலதெய்வத்து கோவிலாண்ட போய் உட்காந்து உருப்போடுங்க, ஒரு 108 உருப்போடுங்க. உருப்போட்டுட்டு அதுக்குன்னு ஒரு சின்ன பூசா விதி தான், கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மருளாடிகள் இருக்காங்க, சாமியார் இருக்காங்க, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த மந்திரத்தை போயிட்டு ஒரு 108 முறை அவங்களாண்ட உட்காந்துட்டு நம்மகிட்ட பண்ணிட்டு வந்துட்டு குளிக்கணும். ஆனால் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு குளிக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் கண்ம சாந்தி நீங்கள் உரு ஜபிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 108 உரு ஜபிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்தவொடனே குளிக்கணும். நம்ம இதை பண்ணாவே போதும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட பரஸ்பர அன்பு கிடைச்சிரும். வீட்டு உள்ள போனாவே நிம்மதி இல்லைனாலும் அந்த நிம்மதி வந்து கிடைச்சிரும். வீட்லேயே உட்காந்துட்டு இந்த உரு ஜபிச்சுட்டே இருந்தீங்க வச்சுங்க, நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சு கட்டட்டும் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும், எதிர்த்தாயிட்டே இருக்கும். நீங்கள் சும்மா வாராகி நினைச்சோ, இல்லை சும்மா நீங்கள் முருகனை நினைச்சோ, இல்லை நீங்கள் ஒரு நரசிம்மரை நினைச்சோ, இல்லை கருப்பசாமி நினைச்சோ, உங்களுக்கு யார் இஷ்ட தெய்வமோ அவங்கள நினைச்சிட்டு நீங்கள் இந்த உரு ஜபிச்சாவே போதும். வீடுகளில் ஒரு பூஜை பண்ணுறோம், அந்த பூஜை பண்ணும்போது உட்காந்துட்டு இந்த கண்ம சாந்தி உரு போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா ஈஸியாக வந்து சரியாயிடும் எல்லாம். நிச்சயமாங்க சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க. ஸோ இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத, உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச மறைக்கப்பட்ட சித்த ரகசியம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நான் இப்போ தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மனசு சஞ்சலம் ஏற்பட்டு, சரி நம்ம இதுக்கப்புறம் சொல்லித்தரணும், சித்தர்களுடைய முறைகள் எல்லாம் வந்து மறைஞ்சே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறேன், நிகழ்காலம் கொஞ்ச நாட்களாக ரொம்ப குறுகிய காலமாக தான் என்ன பண்ணுறேன்னா சித்தர்களுடைய நூல்களை படித்து அவங்களுடைய பூசா விதிகளை வந்து எல்லாருக்கும் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடிலாம் என்னென்னா நான் சொல்லித்தர மாதிரி தான் முன்னாடி படித்த நூல்களாக இருக்கட்டும், இல்லை நான் மற்றவங்களோட கற்றுக்குன்னு வரட்டாருங்க. எல்லா குருமார்களும் பண்ணக்கூடிய ஒரே தப்பு என்னென்னா, நான் யாரன்னா ஒருத்தராண்ட கற்றுக்குவேன், ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா நான் அதை சொல்லித்தரதா தான் சொல்லி தருவேன். அவர் சொல்லி கொடுத்தாரு, அகஸ்தியரானது தான் இதை எடுத்தேன், போகரானது தான் எடுத்தேன், புலிப்பாண்டியானது தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே வந்து யாருக்கும் வந்து சொல்லித்தர மாட்டேன். என்னுடைய மூதாதையர் சொல்லி கொடுத்தது, எங்கள் வீட்டில் வழி வழியாக வந்தது, எங்கள் பரம்பரையில் இதை நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம், இப்படி தான் எல்லாருமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் பொதுவாக நீங்கள் அகஸ்தியரோ புலஸ்தியரோ காலாங்கியோ திருமூலரோ போகநாதரோ கரூராரோ நீங்கள் எந்த சித்தர் வேணாலும் எடுத்துருங்க, நீங்கள் 14 சித்தர்களில் எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு முறை என்னன்னா இந்த மந்திர யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு முறை தான். அதுதான் இதுக்கப்புறமா நம்ம வெளிப்படுத்தணும், யாருக்காவது சொல்லித்தரணும் அப்படின்னாவே அந்த யோகத்தை தான் நம்ம வந்து கற்றுக்கணும். என்னென்னா வெறும் மாந்திரிக பிரயோகமாக அஷ்டகர்மத்தில் கொடுத்ததை பின்பற்றினாலும் பலன் இல்லை. வெறும் யோகமாக நான் வாசி யோகம் நான் வந்து 30 வருஷமாக பண்ணுறேன், எனக்கு வந்து புத்தி எனக்கு வந்து கிடைச்சிரும், நான் வந்து சித்தி அடைஞ்சிருவேன், யார் சொன்னாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்காது. மந்திர பிரயோகமும் பூசா விதியும் பின்பற்றாமல் அதில் அவங்களுக்கு ஒழுக்க நிலைகள் வந்து ஏற்படாமல் நீங்கள் வந்து என்ன தான் யோகம் பண்ணாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. இல்லை நான் யோகமே பழகலை, நான் என்ன தான் மந்திரம் சொன்னாலும் வந்து பலன் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச மறைபொருளாக சித்தர்கள் மறைச்சி வச்சதா இருக்கட்டும், இல்லை இப்போ நம்ம நிகழ்காலங்களில் இருக்கக்கூடிய குருமார்கள் மறைச்சி வச்சதா இருக்கக்கூடிய ஒன்றுன்னா அது மந்திர யோகம்னு கூடிய அந்த முறை மட்டும்தான். நம்ம என்னென்னா நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு உபாசனை தெய்வத்தை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். உன்னுடைய குரு 14 சித்தர்கள்லையோ இல்லை நவகோடி சித்தர்களில் யாராவது ஒருத்தரை உன்னுடைய குருவாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும்.
அவங்களுடைய பூசா விதி நூல் எடுங்க. நீங்கள் எந்த பூசா விதி வேணாலும் எடுத்துங்க. அதுதான் சொல்லிட்டேன். 18 பேர் நான் அகஸ்தியரை பின்பற்றுறேன்னு அகஸ்தியரை தான் படிங்கன்னு நான் சொல்லலை. போகர் 7000 பூசா விதி கொடுத்துருக்காரு, காலாங்கிநாதர் பூசா விதி தனியாக கொடுத்துருக்காரு, கரூரார் பூசா விதி கொடுத்துருக்காரு. நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துங்க, எந்த சித்தர் வேணாலும் எடுத்துங்க. உங்களுக்கு எனக்கு இந்த சித்தர் பிடிக்கும், நான் அவரை வந்து பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் மறைச்சி வச்ச ஒரு விஷயம் இதுதான். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயமே அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கணபதி முறை வந்து கொடுத்துருப்பார். எல்லா சித்தரும் கணபதியை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க. பிள்ளையாருக்கு ஒரு ஊர் ஜபிக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது கணபதி பூஜை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண பிறகு உபாசனையாக ஒரு தெய்வத்தை வந்து சொல்லுவாங்க. பொதுவாக சித்தர்கள் வந்து பாலாம்பிகையும் அப்புறம் அதிகபட்சம் வந்து முருகப்பெருமானையும் வந்து எடுத்திருப்பாங்க. அது இல்லாமல் நிறைய எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. சூழினியை சொல்லியிருப்பாங்க, கருப்பண்ணசாமி சொல்லியிருப்பாங்க, மதுரை வீரன் சொல்லியிருக்காங்க, மாடன் சொல்லியிருக்காங்க. நம்ம வணங்கக்கூடிய எல்லா தெய்வத்துக்கும் மந்திரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. பொதுவாக உங்களுக்கு எந்த தெய்வத்தை உபாசனையை உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுதோ அதை உபாசனையை எடுத்துருங்க. எடுத்துட்டு ஏதாவது ஒரு யோகம், ஆனால் அவங்க சொல்லக்கூடிய யோகம் வாசி யோகம் தான். கண்ணை வந்து மேல் நோக்கி வச்சுட்டு வாசி வந்து பிரயோகம் பண்ண சொல்கிறாங்க. அந்த வாசி யோகம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து செஞ்சால் மட்டும்தான் நம்ம இரவா நிலையும் பிறவா நிலையும் அடைய முடியும். இதை தான் நமக்கு சித்தர்கள் மறைச்சாங்க. நமக்கு நிகழ்காலங்களில் சொல்லி கொடுத்த எல்லாரும் வந்து மறைச்சாங்க. அவங்க மறைச்சதுனாலே அவங்களும் அதை வந்து பின்பற்றவே இல்லை. சுத்தமாக யாருமே வந்து பின்பற்றலை. இப்போ அவங்க மறைபொருளாக இல்லை அப்படின்னா கூட அவங்க பின்பற்றிருப்பாங்க. இப்போ வாசி யோகம் பிரயோகம் பண்ணக்கூடிய நிறைய யோகிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இறை வழிபாடே வந்து செய்யறதில்லை. பொட்டு வச்சுக்க மாட்டாங்க, ஒரு ருத்ராட்ச மாலை தரிக்க மாட்டாங்க, சாமி கோவில் உள்ள போக மாட்டாங்க, நான் தவம் மட்டும் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இறைவனே இல்லை, உருவ சிலையே வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே கடைசியாக வள்ளலார் வந்து கடைசியாக தான் சொல்கிறாரு இந்த மாதிரி. முதல்ல அவர் வந்து பக்குவம் அடைஞ்சிட்டார். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறாரு, சிவபெருமான் வழிபாடு செய்கிறார், அம்பாள் வழிபாடு செய்கிறார், எல்லா வழிபாடும் செஞ்சுட்டு கடைசியாக வந்து ஜோதி தான் சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நீங்கள் எந்த பயிற்சி எடுத்தாலும், எந்த சித்தர்களுடைய அவங்களுடைய வரலாறுகள் எடுத்தாலும், எந்த சித்தர்களுடைய ரகசியமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் மந்திர யோகம் தான் ரகசியம். நீங்கள் யாராவது ஒருத்தரை பிடிச்சிட்டு மந்திர யோகம் பிரயோகம் பண்ணால் இரவா நிலை பிறவா நிலை நமக்கு கிடைக்கும். நான் வெறும் வாசி யோகம் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. வெறும் ராஜயோகம் தான் பண்ணுறேன்னா கண்டிப்பாக கிடைக்காது. வெறும் குண்டலினி தான் பண்ணிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக கிடைக்காது. சித்தர்களுடைய யோகம், சித்த யோகமாக சொல்லக்கூடியது மந்திர யோகம் தான். ஈஸியாக பிடிச்சிட்டு டெவலப் பண்ணிங்கன்னா நல்லது. நிச்சயமாங்க சார், உங்களோட நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி மேடம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.